இதைத்தான் விஜய் வந்து அஜித் வந்து நாசுக்கா நீ ரசிகர்களை பயன்படுத்தி உன்னோட கஜனாவை வெறுக்கிறதுக்கும் படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி தேடுறதுக்கும் கடைசி எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டு கொலை போகிறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்கிறத இன்டைரக்டாக அடிச்சு சொல்லிட்டாரு. அஜித் கருத்து கரெக்டு, சீமானுக்கு கருத்தை தான் அஜித் பிரதிபலிக்கிறார். நீங்க கூட்டணி ஏன் சொன்னீங்க? இப்போ விஜய் அங்க கூட்டணி போறாரு, இங்க கூட்டணி போறாரு, படத்துக்கு பப்ளிசிட்டி தேடுறது. இப்போ பாப்புலாரிட்டியை வச்சு ஜான ஆரோக்கியசாமிக்கு காசு கொடுத்து பப்ளிசிட்டி தேடுறீங்க. நீங்க ஜெயலலிதா கிட்ட 2014 ஒரு அடி வாங்கினதும் ஜெயலலிதா சாகிறது வரை அரசியலே பேசாத வீராதி வீரர் சூராதி சூரர் விஜய். விஜய் ஆரம்பமே வியாபாரம் பண்றாரு. 214 அவருக்கு கேண்டிடேட் கிடையாது. கமல்ஹாசனை விட இதில் மோசமாக இருக்கிறார் விஜய். கமல்ஹாசனாவது 39 போட்டுட்டார். உங்களுக்கு சீமான்ட்ட உள்ள நேர்மையும் உழைப்பும் இல்லை. நாமை மாற்று நாம் தமிழையை மாற்று விஜயகாந்த் சீமான் மாறிப்பட்ட ஒரு உண்மையும் உழைப்பும் இல்லை. அவங்க தேர்தா உயிரோடு இருக்கும் போதே அரசியலுக்கு வந்தவங்க. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் பேச வணக்கம். வணக்கம் கோகுல் சார். அஜித் மற்றும் விஜய் ஒரு சமகால காம்படிட்டர்ஸு. நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்க இவர் அரசியலுக்கு வந்துட்டார், அவருக்கு அரசியல் ஆசை இல்லை, பட் அவருக்கான க்ரௌட் புல்லிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அவர் ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தார், இது ஹாலிவுட் இதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த கரூர் ஸ்டாம்பேட்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதுலேயே அவரோட கருத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மக்களை நம்ம பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து இப்பயும் ஒரு காம்படிட்டராக தான் பார்க்குறாரு, இப்பயுமே ஒரு இதுவாக தான் பார்க்குறாரு. அது சரியா சார்? இல்லை, இது சீமானுக்கு கருத்தை தான் அஜித் பிரதிபலிக்கிறார். ரஜினியும் அஜித்தும் தங்களுடைய பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்கி காசாக பார்க்கல. தம்பி விஜய் பாப்புலாரிட்டியை வியாபாரமாக ஆக்கி வியாபார அரசியல் பேர அரசியலுக்கு வராரு. என்ன மாதிரி 214 தனிச்சு போட்டின்னு பண்ண முடியலைங்கிறதையும், நான் கொள்கை அரசியல் சத்திய அரசியல் நிற்கிறேன், தம்பி பிராண்டிங் மாஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமியை கொடுத்துக்கிட்டு சாகச அரசியல் ஏமாற்று அரசியல் பத்திரிகையாளர்களை வச்சு மோசடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு அரசியலை பண்ணுறாங்கிற சொல்லும்போது ரஜினிகாந்தும் அஜித்தும் தங்கள் பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்க விரும்பலைன்னு விஜய்க்கு அரசியல் வியாபார அரசியலுங்கிறத சீமான் சொன்ன கருத்தை இன்டைரக்டாக சரிதான்னு அஜித் ஆமோதிச்சிருக்கிறாரு. அது உண்மைதான். இப்போ விஜயகாந்த் கூட வரும்போது 214 தனிச்சு போட்டின்னு சொன்னார். ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார். திருமாவளவன் கூட கூட்டணி இல்லைன்னு தான் அவர் அனௌன்ஸ் பண்ணார். வரும்போது 8.2 விழுக்காடு வாக்கெடுத்தார். அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல நின்று கள்ளக்குறிச்சியில் முருகதாஸ் கல்யாணத்தில் நாங்கள் என்ன ஒரிசாவில் இருந்தால் வந்தோன்னு கேட்டார் முருகதாஸ். அப்போ அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வழக்கமான லாகாக்களை புழக்கடை வழியாக ராய்சபா ஆகி பண்ணிட்டீங்கன்னு அன்புமணியை கடுமையாக தாக்குனார். அது பிறகு அன்புமணியும் அவரும் நட்பானாங்க. அன்புமணி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இதில் செயல்பட்டார். அது வேறு விஷயம். அன்னைக்குள்ள அந்த கட்டத்தை தான் நான் இது பண்ணுறேன். அதுக்கு பிறகு நட்பான காலகட்டங்கள் வேறு. அப்போ அந்த இடத்துக்குள்ளே அவர் ஆரம்ப அரசியல் துணிஞ்சு தனிச்சு 214 நிற்கக்கூடிய ஒரு அரசியலாட்டு அவர் அதை பண்ணார். ஆனால் விஜய் ஆரம்பமே வியாபாரம் பண்ணுறார். 214 அவருக்கு கேண்டிடேட் கிடையாது. கமல்ஹாசனை விட இதில் மோசமாக இருக்கிறார் விஜய். கமல்ஹாசனாவது 39 போட்டுட்டார். நீங்கள் பாருங்கள், கட்சி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடியே கட்சி பேரை வச்சுக்கிட்டு படத்துக்கு பாப்புலாரிட்டியை சேர்னார். அதைத்தான் அஜித் சொல்கிறார், நான் ஜாதி மதம் மொழி இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறேன், நீ தமிழன்னு சொல்லி எனக்கு எதிராக லாபத்தை பார்த்தேன், நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பிராண்டிங் மாஸ்டரை வச்சு எனக்கு எதிராக படத்துக்கு லாபத்தை பார்க்குறேன். அஜித்தோட மார்க்கெட்டிங் ரேஞ்சு விஜய்க்கு தான் அதிகம், அதுவும் உண்மை. அப்போ நீங்கள் இதெல்லாம் இன்டைரக்டாக அஜித் சுட்டி காட்டுறாரு. விஜய் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணாமலே சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு லாப நோக்கில் முஸ்லீம் ஆடியன்ஸுக்காக ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. அது பிறகு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் அவர் நிற்கல. இப்படி விஜயோட அரசியல் நோக்கமே விளம்பரத்துக்கான ஒரு வியாபார நோக்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இன்டைரக்டாக ஒரு குத்துறாரு அஜித்து. அது சீமானுக்கு கருத்தை அஜித்து வழிமொழிகிறாரு. மீண்டும் நான் சொல்கிறேன், வியாபாரத்தோட உச்சகட்டம் கூட்டணின்னு பேசுனது. பல நிரூபிக்காத விஜய் கூட யார் கூட்டணி போவான்? இப்போ தினகரன் போனாலே 60 சீட்டு கேட்பார். தம்பி நீங்கள் பல நிரூபிக்கல விஜய், நான் ஆர்கே நகரில் ஜெயித்தவன், 5.5% ஓட்டு எடுத்தவன், என்னோட ஸ்டாச்சர் என்ன, என்னோட இது என்ன, 60 சீட்டு இல்லாமல் அவர் நிற்பாரா? கிருஷ்ணசாமி அவர்
2% வாக்கு எடுத்தவர் 20 சீட்டு கேட்பார். இதில் கிருஷ்ணசாமி பேரம் பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்டாலின் வந்து உதயசூரியனில் ஒரு சீட்டுன்னா அங்கே போயிடுவார். அப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் கூட்டணின்னு ஏன் சொன்னீங்க? அப்போ விஜய் அங்கே கூட்டணி போகிறாரு, இங்கே கூட்டணி போகிறாருன்னு படத்துக்கு பப்ளிசிட்டி தேடுறது. உங்கள் பாப்புலாரிட்டியை வச்சு ஜான ஆரோக்கியசாமிக்கு காசு கொடுத்து பப்ளிசிட்டி தேடுறீங்க. காங்கிரஸ் பாஜக கூட்டணி 117 காங்கிரஸ், 117 காங்கிரஸ், தாவேகா கூட்டணி 117 காங்கிரஸ், 117 தாவேகா, விஜய் முதல்வர். காங்கிரஸ் வந்து தினகரன், ஓபிஎஸ், பிரேமலதா அம்மையார், ராமதாஸ், டிவிகே விஜய் உட்பட 5 பேரும் ஸ்டாலின் முதல்வர் வந்தா, விஜயும் சேர்த்துக்கிறேன், ஸ்டாலின் முதல்வர் வந்தா காங்கிரஸ் தன்னோட சீட்டை குறைச்சி கொடுக்க தயாராக இருக்காங்க திமுகவுக்கு. இந்தியா பிளாக்கை ஸ்ட்ரெங்தன் பண்ண தான் காங்கிரஸுக்கு வேலை. விஐபி பார்ட்டின்னு மீனவர் கட்சி, முகேஷ் சகானிக்க கட்சி, அந்த கட்சி 6 சீட்டு என்டிஏல பிஜேபி கூட நின்றவங்க, நிதிஷ் கூட நின்றவங்க 18 சீட்டு வாங்கி இங்கே நிற்கிறாங்க. அதில் 10 சீட்டு கிட்ட பாஜக குறைச்சி கொடுத்துருக்காங்க. ஏன்? இந்தியா கூட்டணியை பலப்படுத்தணும். தோத்து போன இடத்துல நிதிஷ் தேஜஸ்வி யாதவை சிஎம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜெயித்த இடம் டெபாசிட் கிடையாது கட்சி வசந்தகுமாரை தவிர. இவர் எப்படிங்க இந்த கட்சி விஜய்கிட்ட போய் 117 போகும்? ஏன்னா விஜய் வேணா வாங்க, எங்கள் சீட்டை குறைச்சிக்கிறோம், ஸ்டாலினை சிஎம்மா சொல்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது விஜய்க்கு மட்டும் இல்லை, விஜய், ஓபிஎஸ், டிடிவி, ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்த் 5 பேரை அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்குறாங்க. நீங்கள் அது பீகாரில் உள்ள நிகழ்வே நமக்கு தெரியுது. தினமலரை பிடிச்சி தினமலருக்கு பேரை கெடுத்து பொய் செய்தி கொடுத்த கோடிகளுக்கு ஜான் ஆரோக்கியசாமி முகத்தில் கறி பூசினாலும் பரவாயில்ல, அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, தொடர்ந்து கப்சா பொய் செய்திகளை விஜய் வந்துட்டு இருந்தார். காரணம், அந்த நேர்மையான பார்வை இல்லை. விஜயகாந்த் கிட்ட இருந்த சீமான்ட்ட இருக்கக்கூடிய நேர்மை இல்லை. விஜயகாந்த் கிட்ட வரும்போது இருந்த 234 போடுவேன், ஜாதி கட்சியோட கூட்டணி வேண்டான்னு சொல்லக்கூடிய அந்த நேர்மையும் துணிச்சலும் உழைப்பும் இல்லை. உங்களுக்கு சீமான்ட்ட உள்ள நேர்மையும் உழைப்பும் இல்லை. நாமை மாற்று, நாம் தமிழே மாற்றுன்னு விஜயகாந்த் சீமான் மாறிப்பட்ட ஒரு உண்மையும் உழைப்பும் இல்லை. அவங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே அரசியலுக்கு வந்தவங்க. நீங்கள் ஜெயலலிதா கிட்ட 2014 ஒரு அடி வாங்கினதும் ஜெயலலிதா சாகிறது வரை அரசியலே பேசாத வீராதி வீரர், சூராதி சூரர் விஜய். அப்போ நீங்கள் ஒரு தெளிவற்று குழப்பமான நிலைமையில் மக்களை பகடைக்காயாக பயன்படுத்தணும். உங்கள் முகத்துக்கு ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை பெறணும். ஒரு கட்சியை ஒரு கட்சிக்கு அங்கீகாரத்துக்காக உழைக்காமல் அந்த கட்சியை பயன்படுத்தி எடப்பாடி கிட்ட கோடிகளும் சீட்டும் வாங்கிடணும்னு ஒரு வித்தையை காட்டுறீங்க. கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறது கிடையாது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசுகிறது கிடையாது, அதிமுக ஊழலை பற்றி பேசுகிறது கிடையாது. முழுக்க சந்தர்ப்பவாத அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க. உங்களால் 214 கண்டிப்பாக போட முடியாது. 35 தொகுதியில் உங்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நடத்திக்கிட்டு 214 நடந்ததாட்டு போய் சொல்கிறீங்க. நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். ரங்கராஜ் பாண்டே கூட சாணக்கியாவில் வாங்கி ரங்கராஜ் பாண்டே சாணக்கியாவில் வாங்கி அந்த 214 தொகுதியில் விஜய்க்கு பிறந்தநாள் கொண்டாடினதை போடுங்க பார்ப்போம். நீதி, நேர்மை, நாணயம், பண்பு இருந்ததுன்னா ஃப்ராடு ரங்கராஜ் பாண்டே. கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டார் ரங்கராஜ் பாண்டே. வெற்றி வேட்டு ரங்கராஜ் பாண்டே, மண்குதிரை ரங்கராஜ் பாண்டே, 35 இடத்துக்கு மேலே நடக்கல ரங்கராஜ் பாண்டே. அப்போ நீங்கள் முகத்தை காட்டி பாப்புலாரிட்டி வச்சு விலை போக நிற்கிறீங்க. அப்போ விலை போகிறதுக்கு 35 இடத்துல பிறந்தநாள் கொண்டாடிட்டு 214ங்கிறீங்க. அப்போ அஜித் சொல்கிறது கரெக்டு தான், சீமான் சொல்கிறது கரெக்டு தான். தப்புன்னா ரங்கராஜ் பாண்டே சாணக்கியாவில் விஜய் பிறந்த நாளில் 214 இடத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது, அது பற்றிய டீட்டெயில் இது. ரவீந்திரன் துரைசாமி கூறுவது சரியல்லன்னு நான் சொன்னது தப்புன்னா அதை நீங்கள் டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க. அப்போ ஏன் நீங்கள் 35 இடத்துல நிற்கிறவனெல்லாம் சிஎம் கேண்டிடேட்னு வச்சு அற்ப சந்தோஷம் அடைகிறீங்க? அற்ப சந்தோஷம் ஏன் அடைகிறீங்க ரங்கராஜ் பாண்டே? தப்பு இல்லை அது. அப்போ தான் நாம் சொல்கிறோம், மண் குதிரை 234 கேண்டிடேட்டு சீமான் விஜயகாந்த் மாதிரி போட்டுக்கிட மாட்டார், பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்க பார்க்குறாரு. இதைத்தான் அஜித் வந்து நாசுக்கா நீ ரசிகர்களை பயன்படுத்தி உன்னோட கஜனாவை பெருக்கிறதுக்கும் படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி தேடுறதுக்கும் கடைசியாக எடப்பாடி கிட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகிறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்கிறத இன்டைரக்டாக அடித்து தள்ளிட்டாரு. அஜித் கருத்து கரெக்டு, சீமானுக்கு கருத்தை தான் அஜித் பிரதிபலிச்சிருக்காரு. சார் ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க, மக்கள் என்ன சொன்னாங்க. நன்றி கோபி.